ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்தமுள்ள பிதாவே, இதோ இந்த கால வேளைக்காக நன்றி சொல்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. நம்முடைய பிரசன்னத்துக்காக, நம்முடைய இரக்கத்துக்காக, நம்முடைய பாதுகாப்புக்காக, வழிநடத்துக்காக நன்றி சொல்கிறோம். இந்த வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். நம்முடைய வசனங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு உம் நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் வாழ கர்த்தர் வழி செய்வீராக. எங்களுக்கு போதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நம்மள ஆமென் சொல்லாமா? நாம் தயவு செய்து உட்காருவோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே மக்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்ன ப்ராப்ளம் நம்ம பார்த்தோன்னா, ஒரே ஃபுட்டு, ஒரே ரேஷன் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். மன்னா அது பேர். ஒன்றை புரிஞ்சிக்கணும், அந்த காட்டுக்குள்ளே ஒன்றுமே கிடைக்காது. உயிராகிறதே பெரிய விஷயம். 1/2 hour ஒரு மனுஷன் உயிராக இருந்தான்னா, அந்த அரேபியன் பாலைவனத்தில் 1/2 hour அவன் காணாமல் போயிட்டானாலே, அவன் தொலைஞ்சிட்டான்னாலே அவன் செத்துட்டான்னு நினச்சிக்கலாமா? அவ்வளோ வெயில், இரவில் அவ்வளோ குளிர். பகலில் ஒரு வகையான பாம்புகள் அந்த வெயிலில் கடிக்கிற விஷ ஜந்துக்கள் இருக்குமா, இரவில் ஒரு வகையான பாம்புகள் விஷ ஜந்துக்கள் வருமா. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு பாலைவனம். அதுகளுக்கு சாப்பாடு கிடைக்காததுனால ஒரு மனுஷனோ ஒரு மிருகமோ தெரியாமல் தப்பித்தவரி அங்கே வந்துட்டால் இம்மிடியட்டாக ஹண்ட் பண்ணுறோமா. என்ன பண்ணுறோம்? பாம்பு கூட பசியாக இருக்கும். ஒரு மனுஷன் அந்த பக்கம் வழி தடுமாறி போயிட்டான் அப்படின்னா என்ன பண்ணோம்? உடனே பிடிச்சி கடிச்சிடும், ரத்தம் உறிஞ்சிடும், கொன்றோம். இப்பேற்பட்ட கொடிய பாலைவனத்தில் தான் கர்த்தர் ஏறக்குறைய 30 லட்சம் பேரை கொண்டு போக போகிறார். ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேர் இருந்திருக்காங்க. கொண்டு போக போகிறார். இவங்களுக்கு வானத்திலிருந்து வருகிற மன்னாவை தரப்போகிறார். இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம் 7ஆம் வசனத்துலேருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் மன்னாவை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் அது இருக்குது. 11ஆம் அதிகாரம் 7. ரெண்டாவது, இந்த ஜனங்களுக்கு மன்னா மட்டும் கொடுத்த தேவன் அவங்களுக்கு நான் வெஜிடேரியன் கொடுக்கல, வெஜிடபிள்ஸும் கொடுக்கல. நான் கொடுக்கல, நான் வெஜிடேரியனும் கொடுக்கல, வெஜிடபிள்ஸும் கொடுக்கல. உடனே அவங்க கிரேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிரேவிங், அப்படியே நாக்கு ருசி தேடுது. நாக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு என்ன வேணும்? கறி வேணும், எனக்கு என்ன வேணும்? மீன் வேணும், எனக்கு கத்திரிக்காய் வேணும், எனக்கு வெண்டைக்காய் வேணும், எனக்கு மாங்காய் ஊறுகாய் வேணும், எனக்கு தேங்காய் சட்னி வேணும். ஏங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எகிப்தில் உள்ள சாப்பாட்டுக்கு கொம்மட்டிக்காய் இருந்தால் நல்லாயிருக்கும், வெள்ளை பூண்டு இருந்தால் நல்லாயிருக்கும், வெங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு துண்டு மீன் இருந்தால் நல்லாயிருக்கும், இத்தோண்டு ஒரு கருவாடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தே ஸ்டார்டட் கிரேவிங். ஏங்க ஆரம்பிச்சிட்டாங்க உணவுக்காக. தப்பு இல்லைங்க, தப்பே இல்லை. ஆனால் இந்த ஆபத்தில் ஒரு கர்த்தர் நடத்துகிறாரு, அவரை அதுக்காக குறை சொல்கிறோமே, அதான் தப்பு. எல்லா நேரத்திலுமே எல்லாமே நமக்கு கிடைக்காது. எல்லா நேரத்திலுமே எல்லாமே நமக்கு கிடைக்காத போது தான் வாழ்ந்து பழகிக்கிட்டோம். இருப்பதை வைத்து கொண்டு சிறப்புடன் வாழ்வது நலமாக இருக்கும். இல்லை, நம்ம படிச்சிருக்கோம் சின்ன பொழுதில், தமிழில் சொல்லி கொடுத்துருக்காங்க. கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு. கூழ்னா கூட என்ன பண்ணு, குளிச்சுட்டு உட்காந்து ஜம்முன்னு குடி. கந்தையாக கூட என்ன பண்ணு, கசக்கி க்ளீன் பண்ணி கட்டு. கம்ப்ளைண்ட் பண்ணாத, எனக்கு புது துணி இல்லை, எங்கள் வீட்டில் கூழ் தான், என்ன பண்ணாத, சொல்லாத அப்படின்னாங்க. ஆனால் இஸ்ரவேலர்கள் இன்றைக்கி பண்ண போகிற முதல் தப்பு கம்ப்ளைண்ட். முறுமுறுக்க போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க? தேவஜனமே, முறுமுறுத்தாலும் கிடைக்கிறது கிடைக்கும், முறுமுறுக்காமல் ப்ரேயர் பண்ணாலும் கிடைக்கும். முறுமுறுத்து வாங்கிட்டோம்னா அடியோடு கிடைக்கும், ப்ரே பண்ணால் அன்பாக கிடைக்கும். எந்த வழியில் போகலாம்? ஆமென். முறுமுறுத்தாலும் கிடைக்கும், ஆனால் அடியோடு கிடைக்கும். நீங்கள் நம்ம படிக்க போகிறோம். முறுமுறுக்காமல் ப்ரே பண்ணால் அவர் சோர்ந்து போகாமல் முறுமுறுங்கள்லாம் சொன்னார் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில். சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்டியன்ஸே நம்மளை உயிரோட வச்சிருக்காரு கர்த்தர், அதுக்கே நம்ம நன்றி சொல்லணுமே. எத்தனையோ பேர் உயிர் இல்லாமல் போனாங்களே. கொரோனா காலத்தில் நம்ம வயசு பேர் எத்தனையோ பேர் இறந்தாங்களே. நம்ம பார்த்தோமே, எத்தனையோ பேர் ஆக்சிடெண்ட்டில் மறித்தாங்களே. எத்தனையோ குடும்பங்கள் கணவன் மனைவி ஒத்துமையாக வாழவில்லையே. நம்ம இவ்வளோ நன்றாக வைத்திருக்கிறாரு. ஆர் வி கோயிங் டு ப்ரொசீட்? ஆர் வி கோயிங் டு கண்டினியூ இன் கம்ப்ளைனிங்? ஆர் வி ஆர் கோயிங் டு ஸ்டாப்
அண்ட் we are going to proceed in praying. கம்ப்ளைண்ட் பண்ணுற வாகனத்தை விட்டுட்டு, ஓட்ட வாகனத்தை விட்டுட்டு புது வாகனம் ஆண்டவர் தரார். பேர் என்ன பேர்? ப்ரேயிங். ஹல்லேலூயா. இந்த கம்ப்ளைனிங் வந்து நம்மோட கேரக்டர் இல்லையா, உலகத்து மக்களுடைய கேரக்டர் நம்ம படிக்க போகிறோம். ரைட். இப்போ ஃபஸ்ட்டு ஆண்டவர் இதில் 3 விஷயங்களை நமக்கு சொல்லி தரப்போகிறார். நம்பர் 1, கம்ப்ளைண்ட் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம், கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால என்ன ஆபத்து, கம்ப்ளைண்ட் பண்ணால் ஆண்டவர் எப்படி டீல் பண்ணுவார்ன்றதை கற்றுத்தரப்போகிறார். நம்பர் 1 என்னதுங்க? கம்ப்ளைண்ட். இரண்டாவதாக கிரேவிங், லஸ்ட், ஏங்கிறது. எனக்கு கிடைக்கலனா அவ்வளோதான் என்று சொல்லுவது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நம்முடைய ஃபுட்டு அப்படி ஆயிடுச்சு. நான் வெஜிடேரியன் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு கறி கூட இல்லையா, ஒரு பிரியாணி இல்லையா, இந்த கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன், நான் வெஜிடேரியன் போடல அப்படின்னு நிறைய கிரேவிங். இந்த கிரேவிங்க்கு காரணம் நாம் அல்ல, நம்மை சுற்றில் உள்ள மக்கள் அப்படின்றத ஆண்டவர் சொல்லி தரப்போகிறாரு. அது நம்ம கற்றுக்க போகிறோம். முதல் என்னதுங்க? கம்ப்ளைனிங். ரெண்டாவது கிரேவிங். மூன்றாவது, கர்த்தர் இந்த கம்ப்ளைனிங் மத்தியில் சில சொல்யூஷன்ஸ் கொண்டு வர போகிறார். ஆண்டவர் தான் உலகத்திலே அதிக ஸ்மார்ட்டு, ஆண்டவர் தான் உலகத்தில் அதிக இன்டெலிஜென்ட். எல்லாவற்றையும் ஆண்டவர் டீல் பண்ணுவார், எல்லாவற்றுக்கும் சொல்யூஷன் தர போகிறார். நம்பர் 1, கம்ப்ளைண்ட் பற்றி படிக்க முடியாது. உங்களை அன்புடன் நான் வரவேற்கிறேன். கம்ப்ளைனிங் எங்கெங்கெல்லாம் வருதுன்னா, இந்த சாப்டரில் 1ஆம் வசனத்துலேருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் இஸ்ரேல் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. 4ஆம் வசனத்துலேருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் இஸ்ரேல் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. 10ஆம் வசனத்துலேருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் மோசேவே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. ஆக 1லேருந்து 3 இஸ்ரேல் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, 4லேருந்து 6 திரும்பி இஸ்ரேலர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, 10லேருந்து 15 யார் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? மோசே. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, கம்ப்ளைனிங் ஒரு பயங்கரமான தொத்து வியாதி. நீங்கள் முறுமுறுத்தீங்கன்னா, நீங்கள் குறை சொன்னீங்கன்னா, கேட்டுனுக்கிறவங்க ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவங்களும் குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கம்ப்ளைனிங் பண்ணுறது நல்லதா? பாருங்கள், நான் உலகத்துடைய ஞானத்தை பற்றி பேசுகிறேன். பைபிள் பற்றி படிக்க போகிறோம், உலகத்தினுடைய ஞானத்தை பற்றி பேசுகிறேன். கம்ப்ளைனிங் வில் ஃபீல் யூ பெட்டர், will make you to feel better. It tends to make you feel better. உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஒரு ஜாலியாக கொடுக்கும். ஆனால் மறந்துடாதீங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை ஒருத்தவன் கேட்குறானே, he will feel worse. நான் சொல்ல உலக ஞானம். நீங்கள் போவீங்க, புலம்புவீங்க, முறுமுறுப்பீங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும், கேட்குறான் நல்லா கேட்குறான்னு நினைக்கிறீங்களா? முதல் நாள் நல்லா கேட்டான், 2வது நாள் ஐயோ வந்துட்டாங்க, என்னான்னு சொல்லுவான்? முறுமுறுக்கிறவங்க வந்துட்டாங்க என்று சொல்லுவாங்க. Complaining is bad for your mood, also for the mood of people who are listening. It is bad for your brain and your health. நான் உலக ஞானத்தை பற்றி பேசுகிறேன். கர்த்தர் நம்ம டீல் பண்ண போகிறார். உங்கள் மூளைக்கு கெட்டது. கம்ப்ளைண்ட் பண்ணுறவன் ஒருவன் படித்து ஞானி ஆகி பார்த்ததில்லை, முறுமுறுக்கிறவன் தலைவன் ஆகி மக்கள் பார்த்ததில்லை, முறுமுறுக்கிறவன் வெற்றி பெற்றதை பார்க்க முடியாது. என்னைக்கு நீங்கள் ப்ரேயர் என்ற ஆயுதத்தை விட்டுட்டு நீங்களும் நானும் கம்ப்ளைனிங் அப்படின்றதுக்கு போகிறோமோ, டேஞ்சரான நிலையில் இருக்கிறோம். திஸ் இஸ் டேஞ்சரஸ். இட் வில் ஸ்டாப் காட்ஸ் குட்னஸ் டு கம் இன் டு யுவர் ப்ரெசன்ட் லைஃப். இன்னைக்கு நீங்கள் முறுமுறுக்கிறது, இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை தடுத்து விடுமோ என்று சொல்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்வது, கர்த்தர் நமக்கு என்ன ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்குள்ளே போகும்போது அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்காது, கஷ்டங்கள் இருக்கும்படி தான் செய்யும். கர்த்தர் சிலுவையின் பாதையில் நமக்கு ஒரு திட்டத்தை அவர் வாங்கி வச்சிருக்கார். அவர் அந்த பூமியில் இருக்கும்படி பாருங்கள். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது என்று அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேலர்கள் அன்னைக்கு வானத்தின் மன்னாவை தான் சாப்பிட்டாகணும். ஏன் பாஸ்டர்ன்றீங்களா? லோக்கலில் உள்ள ஏத்தியர், எபூசியர், கானானியர், கிர்காசியர் கையில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருந்தா பரிசுத்தம் உள்ள சந்ததியாக அவங்க இருந்திருக்க மாட்டாங்க, மிக்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சில நேரம் நம்ம கையில் காசு கொடுக்கல, அதை பற்றி கவலைப்படாதீங்க. காசு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பாரு. எந்த நேரத்தில் நம்ம கேட்குறோமோ அந்த நேரத்தில் கொடுத்துருந்தாருன்னா மிக்ஸ் ஆகிட்டு இருப்போம். உலகத்தினருடைய வழியில் நம்மை போகாதபடிக்கு, ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். We cannot complain. நாம் இங்கே முறுமுறுக்கிறது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. ஹல்லேலூயா. ஜனங்க என்ன பண்ணாங்களாம்? முறையிட்டாங்களாம். சரி, முறையிடுறதுக்கு ஒரு எனர்ஜி தேவையில்ல? தேவையா இல்லையா? என்ன தேவை?
ஆமாம், உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு தெம்பாக முறையிடுறோம், முறுமுறுகிறோம். அந்த தெம்பை வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சிடலாமா? ஹல்லேலூயா. If you are going to murmur, when are you going to find solution to your problem? தேவஜனமே, நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெயுங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு முறுமுறுத்து உலகத்தை ஜெயித்தாரா? அவர் ஜெபித்து உலகத்தை ஜெயித்தாரா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? ஆமா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். மகனே, நான் உலகத்தை ஜெயித்தேன். 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் யோவானிலே சொன்னார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். சில நேரம் ஆண்டவருடைய வழியில் போனால் நம்ம தோத்துருவோன்ற மாதிரி சாத்தான் காதில் ஓதிக்கிட்டே இருப்பான். நீ ஆண்டவர் வழியில் போயினேங்கிற, என்ன பண்ண போகிற? உங்கள் ஆண்டவர் உன்னை கைவிட்டுற போகிறாரு, உன் கதை கஷ்டம். ஆண்டவர் வழியில் போகிற, சர்ச்சுக்கு போகிற, பாஸ்டர் கையில் போகிற, ப்ரே பண்ணுறவங்ககிட்டலாம் போகிற, இதெல்லாம் ஒரு டீமா? இவங்கெல்லாம் ஒரு ஆளா? இவங்களுக்கு சண்டை போட தெரியுமா? இவங்களுக்கு எதனா இன்டெலிஜென்ஸ் இருக்குதா? சும்மா உட்காந்துருக்காங்கல்ல, இவங்ககிட்ட நீ போறியே, இவங்க கையில் சமாதானம் இருக்குமா? உங்கள் ஜீசஸே சிலுவையில் தொங்குறாரு அப்படின்லாம் சாத்தான் கேட்பான். ஜீசஸ் சொல்கிறாரு, என்கிட்ட உனக்கு சமாதானம் இருக்கிறதுக்காகத்தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். என் வழியில் வந்தேன்னா உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் நான் ஜெயிச்ச மாதிரி நீ ஜெயிப்ப. ஒருவேளை நீ என் வழியில் வராமல் போகலாம், உபத்திரம் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் உபத்திரம் இருக்கும், நீ தோற்று போயிடுவேன். எவ்வளோ போல்டாக தலைவர் சொன்னார் பாருங்க. என்னிடத்தில் உனக்கு சமாதானம் உண்டாயிருக்க முடியவில்லை உனக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. எஸ், உபத்திரம் இருக்காதுன்னு பைபிள் சொல்லலை, உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் ஜெயிச்சேன்னு என்ன பண்ணுவேன்? யூ ஆல்சோ வில் ஓவர் கம். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். அவர்கள் அந்த மன்னாவை குறித்து உபத்திரவமாய் எண்ணி அந்த மன்னாவை பற்றி முறுமுறுக்க போகிறார்கள். ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சான். என்ன வந்துருச்சு? முறுமுறுப்பு கர்த்தருடைய செவிகளுக்கு பொல்லாப்பாக இருக்கும். நம்ம 2-3 பேர் போகிறோம், அதில் ஒருத்தர் பேட் வேர்ட்ஸ் பேசுகிறாரு, உங்கள் காதுக்கு எப்படி இருக்கும்? பொல்லாப்பாக இருக்கும். உங்களுக்கு அந்த நபரை பிடிக்காது. முறுமுறுப்பு என்பது பேட் வேர்ட்ஸ் போல ஆண்டவருடைய காதுக்கு பிடிக்காது, கர்த்தருக்கு பிடிக்காது, அது பொல்லாப்பா இருக்கும். திஸ் வில் டிஸ்ப்ளீஸ் காட். ஆண்டவர் என்ன பண்ணோம்? டிஸ்ப்ளீஸ், ஆண்டவரை பிரியமில்லாமல் ஆக்கிவிடும். ஆமேன். என்ன ஆச்சுன்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்துக்கு கட்டளையிட்டாரா தெரில, மேகஸ்தம்பத்துக்கு கட்டளையிட்டாரா தெரில, அதுலேருந்து கொஞ்சம் அக்கினி உள்ளே வந்து உழுந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆமேன். இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, கர்த்தர் தான் கிருபையாக நம்மளை காப்பாற்றுறாரு. கர்த்தர் காப்பாற்றலைன்னா நம்மளை சுற்றி இருக்கிற வேலி கூட நம்மளை மேய்ஞ்சி போடுறோம், நமக்கு பாதுகாப்பாக இருக்கிற வீடு கூட நம்மளை கொன்றோம், நமக்கு உதவியாக இருக்கிற கரண்ட்டு கூட நம்ம உயிரை எடுத்துகிறோம். ஆமாம், கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்தது. பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. லாஸ்ட்டில் இருக்கிறவங்க ஒரு அடி, பார்டரில் ஒரு அடி விழுந்ததும் எல்லாரும் திணற ஆரம்பித்தாங்க. ஆனாலும் சோகமான விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த லீடர்ஷிப்பில் இருக்கிற மக்கள் தான் யோசிக்கிறாங்க, இந்த அடி ஏன் விழுந்துச்சு, ஆண்டவர் காலில் விழணும்னு. ஆனால் மக்கள் இன்னும் தான் அதிகமாக ஆண்டவர் கையில் முறுமுறுக்கிறாங்க, ஆபத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. கிறிஸ்டியன்ஸே, கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசிகளே, நம்ம ஆண்டவருக்கு முறுமுறுத்தா பிடிக்காதுன்னு தெரிஞ்ச பிறகும் இன்னும் எவ்வளோ நாள் முறுமுறுத்து அதிக சாபத்தை வர வச்சுக்க போகிறீங்க? மோசே பாருங்க, ஒண்டர்ஃபுல்லான லீடர். ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கலாமா? முறுமுறுக்கிறது நடுவில் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணார். முறையிடாமல் இருப்பது மெச்சூரிட்டி. எல்லாரும் புலம்புறது போல நீ புலம்பினால் நீ தலைவன் ஆக முடியாது மகனே, மகளே. எல்லாரும் பேசுகிறது போல நீ பேசிக்கொண்டு இருக்க முடியாது. நீ பேச வேண்டியது கர்த்தரிடத்தில். ஆமென். ஏ பி கையில் பேச, பி சி கையில் பேச, சி டி கையில் பேச, எக்ஸ் ஒய் ஜெட் வரைக்கும் பேசிக்கலாம். ஆனால் சொல்யூஷன் வருமா? the moment when you start to pray to God, solution comes. ஆமென். ப்ரே பண்ண அடுத்த செகண்டே அக்கினி அவிந்து போயிற்று. 2வது வசனம். ப்ராப்ளத்துக்குன்னா வருது, சொல்யூஷன் வருது.
முறுமுறுத்து அடி வாங்குறான். ப்ரேயரில் என்ன ஸ்டார்ட் ஆகுது? சொல்யூஷன். உங்களில் நீங்களும் நானும் நம்மள எத்தனை பேர் கர்த்தர்களை ப்ரே பண்ணுறதை பவர்ஃபுல்லாக எடுக்க போகிறோம்? டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஆமென். உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன். நம்ம கையில் நெருப்பு பட்டுருச்சு, அணைச்சிட்டோம், முடிஞ்சா ஜாலியாக போயிடலாமா? நெருப்பு பட்ட இடம் எவ்வளோ வலிக்கும்? அணைச்சிடும் சரியாயிடுமா? கொப்பளம் வந்துடும். நெருப்பு மட்டும் தீ காயத்தை நம்ம எடை போடவே முடியாதுங்க. அது எந்த அளவுக்கு டீப்பாக பேர்ன்ஸ் ஆகிருக்குன்றது நாள் பட தான் தெரியும். நான் எத்தனையோ பேர்ன்ஸ் பேஷன்ஸ் பார்த்துருக்கேன். அதிகமாக எரிஞ்சிட்ட பிறகு ஒன்றும் இல்லையா, எனக்கு வலிக்கலாம் இல்லைங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னும் போதே அலர்ட் ஆவாங்க மெடிக்கல் ஃபீல்டில். ஓஹோ, உனக்கு என்ன பண்ணல? மேலோட்டமாக எரியும் போது எரிச்சல் தெரியும், உள்ளே போகும்போது எனக்கு ஒன்றுமே தெரியலையா அப்படின் போது டீப் பர்ன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அல்ல இல்லையா? ஆமாம், நான் யோசிச்சு பார்க்குறேன். முறுமுறுக்கும் போது ஃபயர் போல் டெம்டேஷனில் விழுந்துடுறோம் நம்ம. ஆமென். we are going to face the consequences. யார் முறுமுறுத்தானோ அவன் தான் எரிஞ்சிருப்பான். முறுமுறுக்காதவன் கண்டிப்பாக கர்த்தர் அப்படி பண்ண மாட்டார். யார் முறுமுறுத்தானோ தனித்தனியாக பார்த்து அவன் மேலே நெருப்பு பட்டிருக்கோம். எனக்கு காலையில் உலகம் பண்ணுற மாதிரிலாம் நம்ம பேச முடியாது. அல்லேலூயா. ஆமாம், அந்த இடத்துக்கு ஒரு பேர் வச்சுட்டார். அது பேர் தபேரா என்று பேர் வைத்து விட்டார். அந்த இடத்துக்கு பேர் வச்சதோட சரி, அந்த இடத்துல என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு? ஆபத்து. இட்ஸ் a serious thing. Saints are complaining today. Godly people are criticizing today. Their job is to do their job is to find fault everlastingly. Nothing is going to please people. இங்கே பாருங்க, சீரியஸான விஷயம்லாம். ஜனங்க நிரந்தரமாக குறை சொல்கிறத தொழிலாக பிடிச்சிருக்கிறாங்களா? நான் எழுதலை, இந்த பாஸ்டர் எழுதி வச்சிருக்காரு. நிரந்தரமாக வேலையே என்ன தான்? காலையில் மதியம் சாயந்தரம் நைட்டு எப்போதும் குறை பேசினே இருக்குது. ஜனங்கள் திருப்தி அடைவதே இல்லை. Since nothing is going to please them, they are going to murmur. என்ன பண்ணாலும் திருப்தியாக போகிறது இல்லைங்க. புது துணி எடுத்து கொடுங்க, போட்டுங்கன்னா தான் சொல்ல போகிறாங்க. 10,000 ரூபாய் கொடுங்க, வாங்கி என்ன பண்ண போகிறாங்க? முறுமுறுக்க போகிறாங்க. பிரியாணி கொடுங்க, சாப்பிட்டு என்ன பண்ண போகிறாங்க? சம்பளம் கொடுங்க, வாங்கி என்ன பண்ண போகிறாங்க? நல்ல வேலை வாங்கி கொடுங்க, வாங்கி என்ன பண்ண போகிறாங்க? we are going to murmur. நான் முறுமுறுப்பது உறுதி. அப்பதான் அப்பேற்பட்ட ஒரு நேச்சர் உண்டாகும்போது தான் இஸ்ரவேலர்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. they are going to criticize, they are going to find fault. கண்டிப்பாக ஃபால்ட் இருக்கு. ஆமாம், ஏன் கூட ஊழியத்தில் வரும்போது ரொம்ப தூரம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம ஊழியம் பண்ணிப்போம். அந்த பிள்ளைங்க லாஸ்ட் மினிட்ல அவங்க குறை பேசுவாங்க. நான் சொல்லுவேன், நீ குறை பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கும். ஆனால் இந்த குறைக்கு நடுவில் நீ ஹெல்ப் பண்ணியன்னா குறை பேசுறதுக்கே டைம் இருக்காது. 30 லட்சம் பேரை கர்த்தர் ஒரு திட்டத்தோடு இங்கிருந்து கூட்டி கொண்டு போகிறார். அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார், வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கிறார், ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறார், பகலிலே மேகஸ்தம்பம் இரவில் அக்கிஸ்தம்பம் என்று கொடுக்கிறார். ஆனால் இதை பெற்றுக்கொண்ட பிறகு மக்கள் சொல்வது என்ன? முறுமுறுப்பு. தெய்வஜனமே, நம்ம ஏஜில் உள்ள எத்தனை பேருக்கு கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது தெரியுமா? எத்தனை பேருக்கு லிவரில் ப்ராப்ளம் இருக்குது தெரியுமா? எத்தனை பேருக்கு பிரெயினில் ப்ராப்ளம் இருக்குது தெரியுமா? எத்தனை பேருக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது? எத்தனை பேர் சைக்காட்ரிக் ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க? எத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க? எத்தனை பேருக்கு சாப்பிட்டா டைஜஷன் ஆகல? எவ்வளோ குறைபாடுகள் மத்தியில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கிறிஸ்டியன்ஸே நீங்களும் நானும் கர்த்தருக்கு நன்றி சொல்வதை தவிர முறுமுறுக்கிற பாதையை நாம் சூஸ் பண்ணக்கூடாது என்பதை கர்த்தர் சொல்கிறார். We are not here to complain God, we are here to thank God. இஸ்ரவேலர்கள் கர்த்தரை முறுமுறுத்தார்கள். 1-3 வரைக்கும் 4-6 பண்ணாங்க. 4ஆம் வசனத்துலேருந்து 6ஆம் வசனம், 4ஆம் வசனத்துலேருந்து 6ஆம் வசனத்தில் என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட் இச்சையாக மாறுது. அதை இங்கிலீஷ் வசனம் சொல்லுது கிரேவிங், லஸ்டிங். இது என்னென்னா, கறி இருந்தால் நல்லா இருக்குமே. என்ன இருக்கும்? எத்தனை பேர் கறி ரொம்ப பிடிக்கும்? நானும் கை தூக்கிறேன். கறி இருந்தால் நல்லாயிருக்கும். கறி தான் இல்லையே, என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ணலாம்? நமக்கு தெரியும் கறி இல்லைன்னு. அதனால குட் ஃப்ரைடே அன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அந்த 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 பாரிஜி கொடுத்தாங்க. அதுதான். ஆனால் என்ன வருது? என்ன இருந்தால் நல்லா இருக்கும் ஃபீல் வருது? கறி இல்லை. மணி 2 ஆயிடுச்சு, சர்ச்சு முடிச்சுட்டு போயிருக்கிறோம், பசி என்ன தான் இருக்குது. இப்போ கறி இல்லை, முறுமுறுக்கலாமா? முறுமுறுக்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறோம்? நல்லா முறுமுறுத்து இதெல்லாம் ஒரு சாப்பாடா, இதெல்லாம் இந்த நேரத்தில் தேவையா அப்படிலாம் சொல்லி நிறைய பேசிட்டு புலம்பிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் குடிக்கிறோம்.
நம்ம மூடு ஸ்பாயில், சுற்றி இருக்கிறவங்களோட மூடு ஸ்பாயில், எல்லாரோட மூடு ஸ்பாயில். Where did we learn? How did we get this stuff? இதை எங்கே கற்றுக்கிட்டோம்? உலகத்தில் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். The other people, உலகத்தில் உள்ள மக்கள் தான் கையில் இருக்கிறதுக்கு தேங்க்ஸ் இல்லாமல் இருப்பாங்கப்பா. உலகத்தில் உள்ள மக்கள் தான் பெற்றோரை மரியாதை இல்லாமல் பேசுவாங்க. உலகத்தில் உள்ள மக்கள் அம்மா அப்பா செய்ததுக்கு தேங்க்ஸ் இல்லாமல் இதெல்லாம் ஒரு சாப்பாடான்னு கேட்பாங்க. ஆனால் நீ அப்படி கேட்கக்கூடாது. இட் வில் டிஸ்பிளீஸ் காட். மகனே மகளே, நீங்களும் நான் அதை கேட்க கூடாது. The mixed multitude, there are the mixed people. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலர்கள் போகும்போது மிக்ஸ்டு மல்டிடியூட் போனாங்களாம். வேற 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 மக்கள் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இஸ்ரவேலர்கள் தப்பிச்சு போகிறாங்க, நம்மளும் என்ன பண்ணலாம், தப்பிச்சு போகலான்னு போனாங்க. ஆனால் தப்பிச்சு போனவங்க யோசிக்கிறாங்க, படிங்க யாத்திராகமம் 12:38, a mixed multitude along with their flocks and herds, எல்லாத்தோட புறப்பட்டு போகிறாங்க. அவங்க கையில் இல்லாததை வச்சு புறப்பட்டு போகிறாங்க. மக்களோடு கூட சேர்ந்து ஒரே கூட்டமாக போயிடுறாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், எல்லாரும் புறப்பட்டு போகிறாங்க. எல்லாரும் போயிடணும், தப்பிச்சிடணுன்றவங்க பாருங்கள், அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லாத அப்பங்களாக சுட்டார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, அதர் பீப்புள், மல்டிடியூட்ஸ் ஆஃப் பீப்புள் போகிறாங்க, தெய்வ ஜனமே போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேலர்களுக்கு சொல்லித்தராங்க. இஸ்ரவேலர்களே சொல்லுங்கள் சார், என்னடா சாப்பாடு உங்கள் கர்த்தர் கொடுக்குறாரு? என்னடா நீ சர்ச்சைக்கு போகிற, 5 வருஷம் ஆகுதுன்னு ஒரு புது வீடு கூட இல்லை, ஒரு பைக் கூட வாங்கலை, அங்கே பார் ஒருத்தன் சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் குறை சொல்வதற்கு. என்னத்தை பற்றி எந்த கிரேவிங் பற்றி சொல்கிறாங்க? நாம் சாப்பிட்ட மச்சங்கள், எகிப்தில் இருக்கிற மீன் உங்கள் கர்த்தர் கொடுப்பாரா? வெள்ளரிக்காய் கொடுப்பாரா? கோமட்டிக்காய் கொடுப்பாரா? கீரை கொடுப்பாரா? வெங்காயம் கொடுப்பாரா? வெள்ளை கொடுப்பாரா? அதெல்லாம் நினைச்சு பாரு, அந்த ருசியை நினைச்சு பாரு. அந்த அரேபியன் பாலைவனத்தில் 1/2 மணி நேரம் ஒரு மனுஷனுக்கு குடிக்க தண்ணீர்லாம் செத்து போயிடுவான் நம்ம படித்தோம். அந்த இடத்துல 30 லட்சம் பேரை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 30 லட்சம் பேரும் கிருபையாக உயிர் மீட்டு கூப்பிடுற தேவனை பார்க்கல, வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், கொம்மட்டிக்காய் என்பதை பேசுகிறார்கள். அது மட்டும் இல்லை, டேஞ்சரான விஷயம், கர்த்தர் கொடுத்ததை குறை சொல்லிட்டாங்க. இந்த மன்னா இஸ் லோத்சம், இந்த மன்னா மனசே வாடி போகுது. அதே மன்னா நான் தம்பி மாதிரி சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மா சில நேரம் வெஜிடபிள் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு முள்ளங்கி குழம்பு செஞ்சுட்டு அந்த முள்ளங்கி கீரையை பொரியல் பண்ணுவாங்க. அந்த முள்ளங்கியே பிடிக்காது, தொட்டுக்கண்ணா உடம்புக்கு நல்லதுன்னுவாங்க. ஆன்னு கொத்துவோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த குழம்பு கொஞ்சம் ஊற்றிடுவாங்க, மதியம் லஞ்சு அது ஸ்கூலுக்கு தான் வரும், நைட்டு வந்தால் சில நேரம் அது இருக்கும், அப்படின்னு கத்துவோம். டென்ஷன் ஆயிடுவோம், உள்ளெல்லாம் வாடி போயிடும். ஆமேன். இந்த மாதிரி ஆயிட்டாங்க, என் உள்ள வாடி போகுது. அதே மண்ணா பிரதர், அம்மாவை பேசுகிற மாதிரி அப்பாவை பேசுகிற மாதிரி ஆண்டவரை பேசக்கூடாது. நம்மளை என்ன சூழ்நிலை அவர் காப்பாற்றுறாரு நம்ம புரிஞ்சுக்கணும். வானத்தில் தேவதூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கர்த்தர் கொடுத்தாராம். அந்த மன்னாவை பற்றி என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அந்த மன்னாவை பற்றி நம்ம பிறகு படிப்போம், அது எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான உணவுன்னு. பேலன்ஸ்டு டயட் ஆர்டர் கொடுத்தார். நம்மளோட ஃபுட்டில் மொத்தம் 7 விதமான ஃபுட் இருக்குது. நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நியூட்ரிஷியஸ் ஃபுட்டுன்னு. அதில் 7 இருக்குது. சயின்ஸ் படித்த பிள்ளைங்களுக்கு தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ். யூ ஜஸ்ட் புட் யுவர் ஃபிங்கர்ஸ் பட் யூ டோன்ட் சே. கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், வாட்டர், ரஃபேஜ். 7 இருக்குது. நம்ம என்ன, சிக்கன் ரைஸ், மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் கிடையாது. அதில் எங்கப்பா மினரல் இருக்குது தெரில, அதில் எங்கப்பா ரஃபேஜ் இருக்குது. ரஃபேஜ்னா நார் சத்து சிக்கன்லேயே இருக்குதுன்றான் ஒருத்தன். ஏன்னா சிக்கன் கீரை சாப்பிடுதான், அதுலேருந்து வைத்துக்கிறோம். நோ 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 ஆண்டவர் அருமையான பேலன்ஸ்டு ஃபுட்டு கொடுக்குறாரு. இவங்களுக்கு லோட்சம் ஆகிடுது. இவங்க சொன்னாங்க அப்படின்றாங்க. அல்லேலூயா. சரி, 1லேருந்து 3 வரைக்கும் இஸ்ரவேலர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. 4லேருந்து 6 வரைக்கும் இஸ்ரேல் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இது அப்படியே தொத்திருச்சு பாருங்கள். 10ஆம் வருஷத்தில் லீடரே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். உங்களை சுற்றி குறை சொல்கிற டீமை கூப்பிட்டு நீங்கள் கிளம்புனீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் நீங்கள் குறை சொல்கிற கூட்டத்தோட தலைவனாக ரிட்டர்ன் ஆக வேண்டியதுதான். ஆமீன். இது வேறு வெயில் காலம், நிறைய மினிஸ்ட்ரி. இப்போ இங்கே முடிஞ்சது. இப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு நான் ஒரு என்னோடய கார் எடுத்துகிட்டு போவேன். காரில் உட்காந்து எப்படியா இருக்கும்,
சும்மா அவன் மாதிரி இருக்கும், மைக்ரோவேவில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். கூட உட்காந்து இந்த சூடில் போனோமா, ஊழியத்துக்கு போனோமா, வீட்டில் போய் தூங்கலாமே, ரெஸ்ட் எடுக்கலாமே, இங்கே நான் மரத்தினால உட்காந்துக்கலாமே அப்படின்னு ஒரு 10 பேர் 10 முறை 10 நாள் சொன்னதும் 11 நாள் யாரை தான் சொல்லுவார்? நானும் உள்ளே போகும்போதே மைக்ரோவேவ் மாதிரி இருக்குதே, அனலாக இருக்குதே, இந்த ஊழியம் நிறுத்தினான்னு தோணும். மோசே கேட்ட பிறகு மோசைக்கும் கோவம் வந்துருச்சு, மோசையின் பார்வைக்கும் வந்துருச்சு. மோசை இப்போ யாரு கையில் தெரியுமா புலம்பணும்? ஜனங்க மோசை கையில் முறுமுறுக்கிறாங்க. மோசை யாரு கையில் புலம்பணும்? கர்த்தர் கையில். ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்ஜின். ஆண்டவரே, நானா இவர்களை பெற்றேன், என்னை கொண்டுட்டீங்க ஊழியத்துக்கு, எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஆணையிட்டு கொடுக்குறேன் நீங்களே, இவங்க நான் பெற்ற பிள்ளைகளா, இவங்களை நான் தூக்கிட்டு போகணுமா? இந்த ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு கறி எங்கேருந்து வரும், சாப்பாடு எங்கேருந்து வரும்? மன்னாவை பற்றி நீங்கள் கொடுக்குற சாப்பாடை பண்ணுறாங்களே, எனக்கு இவ்வளோ உபத்திரமாக இருக்கு, என்னை கொண்டு போட்டுருங்க. நம்ம கோபத்தில் பேசுகிற ஃபஸ்ட்டு டைலாக் என்ன தெரியுமா? நான் செத்து போகிறேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விஷயத்தில் என்ன சொல்லுவாங்க? ஒய்ஃபு, நீ போயிட்டு திரும்பி வரத்துக்குள்ள நான் இருக்க மாட்டேன். ஹஸ்பண்ட் சொல்லுவார், நான் திரும்பியே வரமாட்டேன்வார். மாற்றி மாற்றி சேம் டைலாக் தான். நான் போயிடுறேன், என்னை சாகடிச்சிடு. இந்த லைஃப் எவ்வளோ ப்ரெஷியஸ் தெரியுமா? என்னை கவனிங்க. We have been thrown into this world without our permission. We will be thrown out of this world without our permission. நம்மளை ஒன்றும் கேட்டு ஆண்டவர் இந்த பூமியில் போடல, நம்மளை கேட்டு வெளியெடுக்கிற அளவுக்கு நம்ம விஐபி இல்லை. உள்ளுக்குள்ளே விஐபி மாதிரி பேசிக்க வேண்டியது தான். ஆண்டவர் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் சோன்ஸை வந்திருக்காரு, எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு இன்விடேஷன் லெட்டர், என்னங்க would you be kind enough to die today அப்படின்னு அனுப்புகிறாரு. நோ, ஆண்டவர் கொடுத்த ஜீவனை தயவு செஞ்சு நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாளும் நாம் ஜீவன் இருப்பது ஆண்டருடைய கிருபை, நாம் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பவருடைய கிருபை. இன்னைக்கு உயிரோட வச்சிருக்காரு. இன்னைக்கு காலையில் எனக்கு ரொம்ப தாகம் எடுத்துச்சு, நான் இவ்வளோ தண்ணி குடித்தேன், நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். லூக்கா சுவிசேஷத்தில் படிக்கிறோம், அந்த லாசர் ஐஸ்வர்யான் கதையில் அந்த ஐஸ்வர்யான் நரகத்துக்கு போயிடுறான். அவன் ஒரு சொட்டு தண்ணி தான் கேட்குறான், அது இல்லையா அங்கே. ஹல்லேலூயா. இந்த பூமியில் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்வோம்னு நினைக்காதீங்க. இது ஒரு வாடகை வீடு. இது ஒரு நாள் நம்மளை இஜெக்ட் பண்ணி விட்டுரும். பைலட்டு ஏரோப்ளைனில் போயிட்டு இருக்கார், ஏரோப்ளைன் ப்ராப்ளம் ஆனால் பைலட் இஜெக்ட் பட்டன் தொட்டார்னா போதும், அவர் அந்த ஏரோப்ளைன் பிச்சு தூரம் வெளியே எரிஞ்சிடும். அப்படி தான் மனிதனுடைய ஜீவன் இருக்கிறது. ஆத்மாவை, உயிரை கையில் பிடித்துக்கொள்ள நமக்கு பலம் இல்லாத இந்த நேரத்தில் உயிரை கொடுத்த தேவனை முறுமுறுக்கிறது, கம்ப்ளைண்ட் பண்ணுறது ராங். என்னை கொன்று போடும் என்று நம்ம சொல்லக்கூடாது. எனக்கு உங்களுடைய கிருபையை தாரும். ஃபார் சிம்பிள் திங்ஸ் தே கம்ப்ளைண்ட். மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அதர் பீப்புள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, மோசஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. ஹவ் காட் இஸ் கோயிங் டு ஹேண்டில் திஸ்? ஆமென். கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப டேஞ்சரஸுங்க. நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனீங்கன்னா அந்த கம்பெனியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் எல்லா சோறுக்கும் காது இருக்கும், என்ன தெரியுமா நடக்கும்? அதில் வர பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நின்று போயிடும். ஆமென். கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, ஆண்டவர் சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறார். நம்பர் 1, ஆண்டவர் சொல்ல போகிறார், மோசே எல்லா ஜனங்களும் உங்கள் தானே வராங்க. எஸ் ஆண்டவரே, ஓகேடா, உன் லீடர்ஷிப்பை பிரித்து கொடுக்குறேன். லுக் அட் மீ, இஃப் யூ ஆர் கோயிங் டு கம்ப்ளைண்ட், யுவர் லீடர்ஷிப் வில் பி ஷேர்டு. யூ வில் லூஸ் யுவர் லீடர்ஷிப். இதில் ஆண்டவர் சொல்யூஷன் கொடுத்து மோசையை காப்பாற்றுறாங்க இல்லைன்னு சொல்ல. எந்த அளவுக்கு உங்கள் கூட இருக்கிற மக்களை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க. இந்த ஒய்ஃபு, இந்த பிள்ளைங்க, இந்த பிஸ்னஸ்ஸு, இந்த வேலை, இந்த பைக்கு, இந்த காரு, கன்ஃபார்ம்டாக அது நம்மளை விட்டு போயிடும். ஆண்டவர் சொன்னார், 70 பேரை கூட்டு மோசே. எத்தனை பேரை கூட்டு? நீ மட்டும் இனிமேல் லீடர் கிடையாது, கூட சேர்ந்து எத்தனை பேர் லீடராக இருக்க போகிறான்? 70 பேர். பாருங்கள், இந்த 70 பேருக்காக நான் ப்ரே பண்ணுறேன், நான் கை வைப்பேன், என் மேலே பரிசுத்த ஆவியானவர் இந்த 70 பேர் மேலே ஏறுவாங்க, அவங்களும் உனக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமாம். யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால். கிறிஸ்டியானிட்டியுடைய ஆப்ரேஷனே தனி மனிதன் கிடையாது, ஒரே ஒரு தனி மனிதன், ஜீசஸ். அதுக்கப்புறம் சர்ச்சு, சபை என்று சொன்னார். சபையை தன்னுடைய பாடின்னு சொன்னார். சபை என்பது கிறிஸ்துவனுடைய சரீரம். we need to operate as a team. மோசே பார்த்து சொன்னார், bring 70 people. 12 கோத்திரத்தில் எத்தனை பேரை கூட்டுவா? 70 பேரை. இந்த 70 பேரில் 2 பேர் மீட்டிங்க்கு வரல, 68 பேர் வந்துக்கிறாங்க, 2 பேர் வீட்டில் இருக்கிறாங்க. ப்ரே பண்ண பிறகு 70 பேர் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குச்சு. 70 பேரை மோசஸ் கூட நின்று சப்போர்ட் பண்ண போகிறாங்க. முறுமுறுக்காதீங்க, ப்ரே பண்ணுங்க, முறுமுறுக்காதீங்க, ப்ரே பண்ணுங்க, உனக்கு நான் வேணும் ப்ரே பண்ணு, முறுமுறுக்காத, குறை சொல்லாத, ப்ரே பண்ணு. இதான் டீச் பண்ண போகிறாங்க. என்ன சொல்ல போகிறாங்க? இன்னைக்கு கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் சொல்கிறார், குறை சொல்லாத, என்ன பண்ணு, ப்ரே பண்ணு.
ஒரு முட்டி வலிக்குதுன்னு 24 மணி நேரத்தில் புலம்பி தள்ளாத. இன்னொரு முட்டி வலிக்கலையே, அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இந்த முட்டி சரியாகணும்னு ப்ரே பண்ணு. இந்த மாதம் இன்னும் வாடகை கட்டலேன்னு புலம்பாத. போன மாதம் வாடகை கட்ட கர்த்தர் உதவி செஞ்சாரு, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த மாதம் வாடகை கட்டுறதுக்கு புது வழி திறப்பான்னு ப்ரே பண்ணு. மண்ணா கொடுத்தாரு, அதுக்கு நன்றி சொல்லிட்டு ஆண்டவர் இந்த மண்ணா கூட ஒரு கறி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமேனு ப்ரே பண்ணு. ஆண்டவர் ஹல்லேலூயா. ஆமாம், முதல்ல லீடர்ஷிப் கொடுக்குறார். 16ஆம் 17ஆம் வசனத்தை படித்தோம்னா 70 பேர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அவங்க 70 பேர் என்ன பண்ணுவாங்க? உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது சொல்யூஷன் 24ஆம் வசனத்தில் அதே 70 பேர் வராங்க, கூடாரத்தில் நிறுத்துறாங்க. அவங்க மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்க போகிறாரு. அவங்க என்ன பண்ண போகிறாங்க? தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறாங்க. நம்ம சர்ச்சோட ஸ்டைல் வந்து டிசைப்ளிங். நம்ம என்னத்தை உருவாக்குவோம்? சீஷர்கள். சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க? நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமென். மோசஸ்க்கு ஆண்டவர் டிசைப்ளிங் சொல்லித்தராரு. 70 பேர் என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க. அதில் 2 பேர் எல்தாத் மேதாத்ன்றவனுங்க மீட்டிங்கே வரல, ஆனால் ஆண்டவருடைய பிரசன்ஸ் அவன் மேலே போச்சு. வாட் இஸ் த சொல்யூஷன் டு ஃபைட் அகேன்ஸ்ட் திஸ் மர்மரிங்? உங்கள் டீமுக்கு எதிர்க்க, உங்கள் கம்பெனிக்கு எதிர்க்க, உங்கள் ஊழியத்துக்கு எதிர்க்க ஜனங்க முறுமுறுத்தாங்களா? அவங்களை நீங்கள் தனியாக ஹேண்டில் பண்ண முடியாது. யாரை ஹேண்டில் பண்ணோம்? டீமை வச்சு தான் ஹேண்டில் பண்ணணும். 26லேருந்து 30 வரைக்கும் அதே தான். ஆண்டவர் முதலாவது கம்ப்ளைனிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு டீம் உருவாக்குறார். ஊழியத்துக்கு வந்திருக்கிற ஜனங்களே, சாமிக்காக அவர் சொன்ன பணியை செய்ய வந்திருக்கிறவங்களே, நீங்கள் உண்மையில் சப்போர்ட் பண்ணுறீங்களா? இந்த சப்போர்ட் பண்ணுறது கூட சேர்ந்து முறுமுறுப்பை கொடுக்குறீங்களா? இன்றைக்கி நீங்கள் லைஃப்பில் வெற்றி பெறணும்னா, உண்மையான தலைவனாக மாறணும்னா, ஆண்டவர் பக்கத்தில் நீங்கள் போய் நிற்கணும்னா, நீங்கள் உங்களை மாற்றிக்க வேண்டியது இருக்குது. என்னையா மாற்றிக்கணுன்றீங்களா? அந்த முறுமுறுப்பை கம்ப்ளைனிங்கை விட்டுடுங்க. இதுக்கு பதிலாக ப்ரே பண்ணுங்க. ஆமென். ஆண்டவர் டீம் ஃபிக்ஸ் பண்ணார். செகண்டு, அவங்க கேட்டதை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. 18th verse to 20th verse அவங்க கேட்ட கரியை கொடுத்துட்டார். இன்றைக்கி உங்களை நாளைக்காக பரிசுத்தம் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இறைச்சி சாப்பிடுவீர்கள். என்ன சாப்பிடுவீங்க? இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்தில் எங்களுக்கு சௌகரியமாக இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. என்ன அழுதாங்களா? பாஸ்டர் ஐயா, நான் சர்ச்சுக்கு வந்தேன்ல, மோசமாயிடுச்சு, நான் அங்கே இருக்கும்போதே நல்லா இருந்தேன் அப்படின்னு அழுதீங்களா? ஆண்டவரோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ், நீங்கள் சாப்பிடும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். இந்த வனாந்தரத்தில் குடிக்க தண்ணி கிடைக்கிற இடத்துல என்ன வரப்போகுது? மோசே கேட்குறார், ஐயா இருக்கிற எல்லா ஆடு மாடுகளையும் அடித்தாலும் இந்த கூட்டத்துக்கு 1 மாதத்துக்கு பத்தாதே. ஆண்டவர் சொல்கிறா, நீ எந்த ஆடு மாடையும் அடிக்க தேவையில்லடா, திகட்டி போகிற அளவுக்கு அவருக்கு என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். ஆமென். 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். என்னது? எந்த அளவுக்கு நீ கிரேவிங்கில் இருந்து என்னத்தை சாப்பிட போகிற? அதே தான். எனக்கு ஒரு செஃப் ஒருத்தர் ஒரு நாள் லட்டு பிடிச்சிட்டு இருந்தார். அந்த செஃப் வந்து ஒரு கதை சொன்னார். அவர் வந்து லட்டு பிடிக்கும்போது அவர் அந்த 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 லட்டு அந்த செய்கிறாங்கல்ல, அந்த ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு பையன் சொன்னானா, எனக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும், என்ன பண்ணுங்க, கூட்டு போயிருங்க அப்படின்னு. ரொம்ப நாள் அவரை போராடிட்டே இருப்பான். அவர் 1-2 எடுத்து வந்து கொடுப்பாரு, ஒத்துக்க மாட்டான். நான் நிறைய சாப்பிடுவேன். வர வழி எல்லாமே அவர் கூட ஒட்டின்னு வந்துட்டான் ஒரு வாலிப பையன். வந்துட்டு அவர் லட்டு அந்த மேரேஜுக்கு பிடிக்கும்போது இவன் என்ன பண்ணான்? நிறையா சாப்பிட்டான். வெறும் லட்டு தான். ஆமாம், வீட்டுக்கு போயாச்சு. நைட்லாம் தூங்கல அவன். அடுத்த நாள் காலையில் எங்கே போகிறான்? முதுகுலாம் பிடிச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஏன்னா என்ன? அது வந்து என்ன மாவுது? கடலை மாவா. அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு வேணும். பிரதர், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நம்ம என்ன பண்ணுற மாதிரி ஒரு ரியாக்ஷன் வருது. கொஞ்சம் புரிஞ்சுக்க. அதெல்லாம் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். இந்த சாப்பிட்ற நேரத்தில் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம எதிர்க்கிறோம். புரிஞ்சுங்க. நான் நினச்ச வழியில் நான் போவேன் போது ஒரு சிலர் வந்து இந்த வழியில் வேணான்னுவாங்க. நான் அதை எதிர்த்துக்கிட்டு போகும்போது அந்த வேலி தூரம் போயிடும், கேட்டு திறந்துடும். போகிற நம்ம கதை நாங்கள் மாட்டோம். என்ன அசட்டை பண்ணடா. ஆமேன். எஸ், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கறி வந்துருச்சு. 2 முழம் ஹைட்டுக்கு கறி இருந்துச்சாங்க அவங்களுக்கு. ஆமேன். இந்த பக்கம் ஒரு நாள் அந்த இஸ்ரவேல் மொத்த பாளையம் 30 லட்சம் பேர் ஆண்டவர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறார். அவங்கள ட்ராவல் பண்ண வைக்கிறாரு. அந்த ஒரு நாளெல்லாம் வாக்கிங் போனா. எவ்வளோ நாள் வாக்கிங் போனா? அவ்வளோ இடம் வரைக்கும் 2 முழம் மட்டும், 2 முழம் உயரம் மட்டும் காடை வந்து விழுந்து கிடக்குது கடல்லேருந்து. இன்னைக்கு உலகத்தில் நம்ம நிறைய மீட் சாப்பிட்றோம்ல, மனுஷனை விட அதிகமாக இருக்கிற ஒரே பிராணி சிக்கன் தானா. 600 கோடி பேர் இருக்கிறோன்னா
அது இருக்குதான் எத்தனையோ 1000 கோடிக்கு. ஏன் ஒரு ஆளும் 2 சிக்கன் 3 சிக்கன் கூட சாப்பிட்றான். அதனால் அவனுக்காகவே சிக்கன் நம்ம எதை அனுமதிக்கிறோமோ அதான் வளருது. இன்றைக்கு கர்த்தர் இவங்களுக்காக வளர்த்து வச்சுருந்தார் 2 முழம் உயரமான சிக்கன் சொல்ல அது என்னதுங்க, குவெயில்ஸ், காடை. சாப்பிட்டு என்ன பாருங்க எப்படி சாப்பிட்டு ஒரு பிரதர் கையில் சொன்னாங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களே, சாப்பிட்டேன், ஃபுல்லாக சாப்பிட்டேன், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்களேன். அப்போ அவர் இந்த ஸ்வீட் கொஞ்சம் சாப்பிடுங்களேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த ஸ்வீட் சாப்பிட்ற இடம் இருந்தால் நான் பிரியாணி இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு. இவ்வளோ தூரம் இந்த மக்கள் வாயில் இன்னும் ஃபுட் இருக்குது, வயிறெல்லாம் ரொம்பி அந்த 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 ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்முடைய ஸ்டமக்கு ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சாப்பாட்டு குழாய் ஃபுல்லாக மவுத் வரைக்கும் இருக்குது. மவுத் வரைக்கும் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 குழாயும் பக்கத்தில் போகுது, மூச்சு குழாயும். இந்த குழாயே இவ்வளோ தடியாகிட்டோமா, அந்த குழாயை அதை அமுக்கிறோம், அதில் காற்று போகாது. அவ்வளோ பல் இடுக்குகளில் இருக்கிற வரைக்குமே. ஆமேன். அவர்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை ஆண்டவருடைய கோபம் பண்ணிடுச்சு, செட் ஆயிடுச்சு. ஏன் கறி சாப்பிட்டாங்கண்ணா சொல்லுங்க, ஒழுங்காக குக் பண்ணாமல் சாப்பிட்டாங்கண்ணா, காடை உடம்புக்கு ஒத்துக்காதா, நம்ம எப்படினாலும் ரீசனிங் பண்ணலாம், முறுமுறுத்தாங்க. அதான் we can give our own answers. காடை ஒத்துக்காது வயிற்றுக்கு, காடை பல்ல மாட்டிக்கும், காடை சரியில்லை, நோ நோ நோ, முறுமுறுப்பு சரியில்லை. இன்னைக்கு அதான் நம்ம கற்றுக்கிறோம். திஸ் இஸ் த மாரல் ஆஃப் டுடே ஸ்டோரி. அந்த இடத்துக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. நான் பேர் அத்தாவா. ஆமேன். வச்சுட்டு கிளம்புறாங்க. சி in every walk of our life, wherever we break the rules of God, we need to pay the price. இன்றைக்கும் இந்த சட்டம் செயல்படுது. எங்கெல்லாம் நம்ம ரூல் பிரேக் பண்ணுறோமோ ஃபைன் கட்டுறது யார்? நம்ம தான். இந்த ஃபைன் பணமாக இருந்தால் கட்டிடலாம், ஹெல்த்தாக இருந்தால் என்ன பண்ணலாம், மாத்திரை சாப்பிட்டுக்கலாம்ல. உயிராக இருந்தால் என்ன பண்ணலாம்? ஒரு ஜீவன் தான், ஒரே ஒரு உயிர் தான். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மகனே மகளே, பணம்னு ஓடுற, பதவின்னு ஓடுற, பொறுப்புன்னு ஓடுற, உன் உயிரை நீ கெடுத்துட்டியனா? அந்த உலகத்தில் போய் நீ சம்பாதிக்கிற ஆசையில், நீ நினச்சதான் அடையணுன்ற ஆசையில் உன்னை படைச்ச கர்த்தர் மேலேயே முறுமுறுத்துட்டியனா நீ எங்கே போய் நிற்ப? உனக்கு இளைப்பாறுதலை எங்கே? நீங்கள் நம்ம ஏஞ்சி நிற்க போகிறோம். ஆனால் நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், நான் சரண்டர் ஆகிறேன். டுடே ஐ எம் கோயிங் டு சரண்டர். பண்ணலாமா? நம்ம சரண்டர் ஆகலாமா? எத்தனை பேர் நம்முடைய உடலுக்கு காடை ஒத்துக்காதுன்னு சொல்கிற ஸ்டோரி சொல்ல, நம்ம உடலுக்கு முறுமுறுப்பு ஒத்துக்காது. இஃப் யூ ஆர் கோயிங் டு கம்ப்ளைண்ட், இட்ஸ் டேஞ்சரஸ். உலக ஞானமும் இதை தான் சொல்லுகிறது, கர்த்தரும் இதை தான் சொல்கிறார். ஒரு நிமிஷம் கர்த்தர்கள் நம்ம சரண்டர் ஆகலாமா? ஆண்டவரே, நான் சரண்டர் ஆகிறேன், நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். மகளே அர்ப்பணி, மகனே அர்ப்பணி. கர்த்தர் உன்னை தொட்டு உன்னை வாழ வைக்கிற நாள். இந்த மன்னா கொத்துமல்லி அளவான மன்னா கர்த்தர் வானத்தில் தேவதூதர்கள் சாப்பிடுகிற உணவை கொடுத்தார். அதனுடைய நிறம் முத்து போலவும், ஜனங்கள் போய் பொறுக்கி கொண்டு எந்திரங்களில் அரைத்து உரல்களில் இடித்து பானைகளில் சமைத்து சாப்பிடுகிற இந்த புது ஒலிவ எண்ணெய் போல இருக்கிற ருசி உள்ள மன்னாவை, தினந்தோறும் காலையில் பொழிகிற மன்னாவை அவர்கள் முறுமுறுத்து அது எங்களுக்கு ஆரோசமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். நம்ம புலம்புறதுக்கு நடுவில் கர்த்தர் கொடுத்த ஏதாவது நல்லது சரியில்லைன்னு தெரியாமல் வாய் விட்டுட்டோமா? இது சாரி கேட்குற டைம். ஆனால் நீங்கள் கொடுத்த குடும்பத்தை நான் தப்பாக பேசிட்டேன். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த சாப்பாடை தப்பாக பேசிட்டேன். இன்னும் காலையில் எனக்கு முன்னாடி இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ரொம்ப தரக்குறைவாக பேசிட்டேன். இன்றைக்கி தூங்கி உயிரோட எழுப்புனீங்களே, அதை கூட தப்பாக பேசிட்டேன்னா நம்ம மன்னிப்பு கேட்கலாம். கர்த்தருடைய கோபத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம். நம்ம தப்பிக்கலாம் ஈஸி. இயேசு ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்குது. நாம் எழுந்து நின்று முன்னாடி வந்துடலாம். கர்த்தர் இன்னைக்கு நம்மை தொட்டார் என்றால் கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். வாங்க நாம் தேவனை ஆராதனை செய்வோம். நமக்கு ஏதாவது கசப்புகள், ஆண்டவரை இதை செய்து ஏன் எனக்கு இது செய்யலையேன்னு நம்ம கசப்புகள் இருந்தால், ஆண்டவரை குறித்த கசப்பாக இருக்கலாம், மனிதரை குறித்த கசப்பாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையை குறித்த கசப்பாக இருக்கலாம். ஆண்டவருக்கு எல்லா அந்த கசப்புகளை மறந்து இன்னைக்கு இறுதி நாள் ஆண்டவரே நான் உமக்கு நன்றி சொல்ல போகிறேன். தகப்பனே, என் வாழ்க்கையில் உமக்கு நான் நன்றி சொல்ல போகிறேன்ப்பா. நான் எதற்கும் கசப்பு இல்லைப்பா.
எல்லாவற்றுக்கும் நமக்கு நான் ஆண்டவரே இனிமேட்டு நான் எதை நான் செய்தாலும் உம்மிடத்தில் நான் ஜெபம் செய்து தான் பெற்றுக்கொள்ளப்பா. என் வாழ்க்கையில் இருக்கிற இனிமேட்டு எதை குறித்து நான் முறுமுறுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சமூகத்தில் இந்த பாடலை பாடி நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மீதும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுறப்பா, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மீதும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன், எதை குறித்தும் கசப்பு இல்லப்பா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இதுவரைகள் அநேக நன்மைகளை செய்திருப்பார், அநேக கிருபைகளை செய்திருப்பார். ஆனால் நாம் அதையெல்லாம் மறந்து ஏதோ ஒரு சிறிய காரியத்துக்காக நாம் கடவுளை முறுமுறுத்திருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுறப்பா, எனக்கு இதுவரை உதவி செய்த தேவனே, என் வாழ்க்கையில் இனிமேலும் உதவி செய்வேன் சொல்லவும். இதுவரை உதவி இனிமேலும் உதவி செய்வீர், இதுவரை உதவி செய்தீர், இனிமேலும் உதவி செய்வீர், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எல்லாம் சொல்லமாப்பா, எல்லாற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மீதும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. கடைசியாக சொல்ல போறோம் வாய்களை திறந்து, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, என் வாழ்க்கையில எல்லாற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மீதும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. அப்பா பிதாவே, அப்பா இந்த வேலையில் கூட தகப்பனே, அப்பா இந்த நேரத்தில் அநேக வார்த்தை மூலமாக என்னோடு கூட நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இப்பொழுது கூட அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க, சுயமாய் ஒன்றும் நான் பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே என் வாயோடு இருந்து நீங்கள் பேச போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. இயேசுவின் ரத்தம் ஜெய, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்களை எல்லாருடைய பாரத்தையும் என் மேல் சுமத்தினதினால் உமது அடியனுக்கு உபத்திரம் வர பண்ணித என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன என்று. இந்த நேரத்தில் நாம் பார்க்கிறோம், மோசே ஆண்டவரிடத்துல போயிட்டு முறுமுறுக்கிறாரு, அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஐயோ, என் மேலே ஏன் இந்த பாரத்தை நீங்கள் கொடுத்தீங்க, என்னால் தாங்க முடியல, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி உங்கள் சமூகத்தில் முறுமுறுக்கிறார்களே என்று. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா மோசே அதுக்கப்புறமா ஆண்டவர்கிட்ட போய் தனித்து போய் ஜெபிக்கிறாரு. அவர் பாரத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட ஊற்றுகிறாரு. அதற்கப்புறமா ஆண்டவர் அவருக்கு ஒரு சொல்யூஷனை தருகிறார். இந்த நேரத்துலையும் ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறாரு. நம்மளும் ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை மறந்து எத்தனையோ முறை நம்ம முறுமுறுக்கிறோம், ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். அவர் எத்தனையோ நன்மைகளை நமக்கு கொடுத்திருந்தோம், அதுக்கு ஒரு நன்றி கூட ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லாதபடிக்கு நம்ம முறுமுறுக்கிற காரியத்துக்குள்ளேயே போகிறோம். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அவர் சமூகத்தில் முறுமுறுக்கிறாரோ அது போல தான் நானும் அநேக முறை ஆண்டவர்கிட்ட நானும் முறுமுறுத்துக்கிறேன். இந்த நேரத்தில்
என்னோடய சூழ்நிலையை நான் பார்க்குறேன். ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதுக்கு ஒரு நாள் கூட நான் ஆண்டவர்கிட்ட நான் நன்றி சொல்லவே இல்லை. எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறாருன்ட்டு இதுவரை நான் நன்றி சொல்லலை. எனக்கு ஒரு நல்ல சபையை கொடுத்துருக்கிறாரு என்று நான் நன்றி சொல்லலை. என்னோடய பிரச்சனைகள் தான் அதிகமாக என் கண்ணு முன்னாடி வந்ததுனால நான் நிறைய முறை ஆண்டவரையை முறுமுறுத்திருக்கேன். ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய முறை ஆண்டவர்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் தான் பண்ணியிருக்கிறேன். நான் ஆண்டவருக்கு நன்றியும் சொல்லலை. அவர்கிட்ட வந்து இந்த காரியம் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்கவே இல்லை. இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் ஏன் கூட பேசிக்கொண்டு இருக்கிறாரு. நான் ஆண்டவர்கிட்ட வந்து முறையிடணும், அவர்கிட்ட வந்து நான் ஜெபிக்கணும், அவருக்கு மாத்திரமே தான் என் பிரச்சனையை நான் தெரியப்படுத்தணுன்ட்டு ஆண்டவர் இந்த நாளில் ஏன் கூட பேசிக்கொண்டு இருக்கிறேன். இந்த நாளில் நான் ஆண்டவர்கிட்ட என்ன முதலாவது தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் எந்தெந்தத்தெல்லாம் நான் முறுமுறுத்தணும் ஆண்டவர்கிட்ட நான் இப்பொழுது மன்னிப்பு கேட்குறேன். இந்த நாளையும் தேவ பிள்ளைகளே வந்திருக்க ஒவ்வொருவரும் அன்னைக்கு காயத்தோடு பாரத்தோடு நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். நம்மளும் ஆண்டவர் செஞ்ச நன்மையை மறந்து முறுமுறுத்திருக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? முடிந்தவர்கள் நம் முன்பாக கடந்து வரலாம். ஆண்டவரே, நீ செய்த நன்மைக்கு நான் நன்றி சொல்லாமல் நான் முறுமுறுத்திருக்கேன்ப்பா, என்ன நீங்க மன்னிங்க. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சும்மா எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று. இந்த நேரத்தில் வருத்தப்பட்டு வந்திருக்கிறோமா, பாரத்தோடு வந்திருக்கிறோமா, கண்ணீரோடு வந்திருக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட நம்ம தெரியப்படுத்திக்கலாமா? மோசே எப்படி ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினாரோ அதுபோல் நம்ம பாருங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டு செல்லலாம், இளைப்பாறுதலை நம்ம பெற்றுக்கொண்டு செல்லலாம். இப்பொழுது நம்ம அப்படியே விட்டு கொடுக்கலாமா? ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம், இது வரைக்கும் நான் முறுமுறுத்துக்காம நான் மன்னிப்பு சாரிப்பா, நீங்கள் வாழ்க்கையில் செஞ்சு நான் நினச்சி பார்க்கல, அதுக்காக மன்னிப்பு கேட்குறேன்ப்பா. இது இனிமேல் நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன்ப்பா, இனிமேல் நான் எதை குறித்து நான் முறுமுறுக்க மாட்டேன்ப்பா. ஒன்று செய்கிற தகப்பனே எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறேன்ப்பா. இதுவரை என் வாழ்க்கையில் செஞ்சதுக்கு நான் நன்றி சொல்கிறேன்ப்பா. உங்களிடத்த நான் விண்ணப்பம் வைக்கிறப்பா, உங்கள் மேலே யார் மேலே கசப்பு இல்லைப்பா, எனக்கு விரோதம் இல்லை தகப்பனாப்பா. உங்களிடத்துல நான் என்ன அர்ப்பணிக்கிறேன் சொல்கிறேன். இது ஆழ்த்துக்கிற வரிகளை நம்ம போடலாமா? எது குறித்தும் கலக்கம் இல்லைப்பா, எல்லாம் சொல்லமா. எல்லாற்றுக்காகவும் நன்றி சொல்கிறேன், யார் மீது கசப்பு இல்லைப்பா. எல்லாருக்காகவும் மன்றாடுவே, எது குறித்தும் கலக்கம் இல்லப்பா. இதுவரை உதவி செய்தே, இனிமேலும் உதவி செய்வீர் ஆண்டவரே. இதுவரை உதவி செய்தே, இனிமேலும் உதவி செய்வீர், இனிமேலும் உதவி செய்வீர். இது குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எல்லாற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மீதும் கசப்பு இல்லப்பா.
ரிஷதரி கரபா ஷதரி கரபா கரபர பர பரபா ஷதரி கரபா கரபர பர 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 பரபா. அப்பா பிதாவே, இதோ இந்த வேலையில கூட தகப்பனே அப்பா எங்களை தாழ்த்தி இடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எத்தனையோ முறை அப்பா இதோ தகப்பனே நாங்கள் முறுமுறுத்து இருக்கிறோமேப்பா. அநேக பேரை காயப்படுத்தும்படி நாங்கள் பேசி இருக்கிறோமே தகப்பனே. உமக்கு விரோதமாகமோ நாங்கள் முறுமுறுத்தோம் தகப்பனே. எங்களுக்கு நீங்கள் நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கீங்கப்பா, நல்ல சபையை கொடுத்துருக்கீங்கப்பா. அப்பா இதோ என் தேவாதி தேவனே, ஆனாலும் நாங்கள் அப்பா எத்தனையோ முறை நாங்கள் முறுமுறுத்தோம் தகப்பனே. இந்த நாளில் எங்களை அப்பா மன்னிங்க டாடி, மன்னிங்க தகப்பனே. அப்பா இதோ இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டோம் தகப்பனே, முறுமுறுத்தால் அப்பா சாபந்தான் வரும் என்று. அப்பா இதோ தகப்பனே செபித்தால் ஜெயம் வரும் என்று இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. எங்களோட எல்லாத்தையும் அப்பா நாங்கள் உமக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் தகப்பனே. எங்களோட பாரங்கள் எங்களால் சுமக்க முடியலப்பா, இதோ உமக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் பாரங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதை இந்த நாளில் நீங்க தாங்கப்பா. அப்பா இனியும் நாங்கள் முறுமுறுக்காத படிக்க பரிசுத்த ஆவியானவரே எங்கள் கரம் பிடித்து நீங்க நடத்த போற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா வித பிரச்சனையில இருந்தோம் எங்களுக்கு ஒரு விடுதலை நீங்க தருவீர் என்று நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம்ப்பா. அப்பா நாங்கள் உமக்கு முன்பாக எங்கள் பிரச்சனைகளை கொண்டு வந்து நிறுத்துறோம் தகப்பனே. இப்பொழுது எங்களுக்கு ஒரு விடுதலை நீர் கொடுத்தமைக்காக நன்றி ராஜா. அதுல ஒரு ஜெயத்தை நீர் கொடுத்தமைக்காக நன்றி ராஜா. எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை நீர் கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே எங்களை நீங்க பலப்படுத்துங்க, நீங்க எங்களை வழி நடத்துங்க. உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. நீரே எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, நீரே எங்களை ஆளுகை செய்யுங்க. உங்க சித்த உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போ நாம் ஒரு தீர்க்கதரிசனம் செய்ய போகிறோம். நம்ம ரெண்டு பேராக நின்று கொள்ளலாம். நின்று கொண்டு தேவன் உங்கள் வாழ்க்கை செஞ்ச 3 நன்மைகளை நம்ம ஒருவர் பகிர்ந்து கொள்ளலாம். இருதயத்தின் ஆழத்தில் சொல்லலாம், கர்த்தர் உங்களுக்கு பெரிதான செய்த நன்மைகள். இன்றைக்கி நம்ம நினைவு கூர்ந்து ரெண்டு பேராக நின்று போகிறோம். முதலாவது ஒரு ஷேர் பண்ணலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கை செஞ்ச 3 நன்மைகள். அவர் சொன்ன பிறகு திரும்ப நீங்கள் உங்கள் வாழ்க்கை செஞ்ச 3 நன்மைகளை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். ஆவியானவரே நன்றி செலுத்துகிறேன். Thank you, Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி தகப்பனே. என் வாழ்க்கையில் இனிமேல் நாங்கள் முறுமுறுக்காமல் தகப்பனே, நீ செய்த நன்மைகளை நன்றி செய்து எங்கள் வாழ்க்கையை கடப்பதாக உங்களிடத்து விண்ணப்பம் செய்து நாங்கள் எங்களை கவலைகளை போக்கிக் கொள்ள தகப்பனே. பெரிய வழிநடத்த பற்றி பெரிய காலசங்க ஏசு உனச்ச நல்ல பிதாவே, ஆமே. நம்ம 7 அலையில் செல்லமா சந்தோஷமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷாலோம், 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 ஷாலோம்.